இந்த நாளிலே தேசத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம் என்ன? நீ வாழுகிற, நீ பிறந்து வளர்ந்த அல்லது அடைக்கலமாய் தேடி வந்த இந்த பட்டணத்திலே நீ வாழும்போது, இந்த தேசத்திலே நீ வாழும்போது என்ன சொல்ற ஆண்டவர்? உனக்கு நான் நன்மையை தருவேன், நன்மையை நீ புசிப்பாய். உனக்கு மாத்திரம் கிடையாது, ஒருத்தருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அவங்க குடும்பம் முழுவதற்கும் அதற்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேசத்தின் நன்மையை புசிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த தேசத்திலே நாம் நன்மையை புசிக்கிறோமா? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வியாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்திலே யார் ஆளுகை செய்கிறார்கள்? சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? நான் குடியிருக்கிற இடம் எப்படி இருக்கிறது? நான் செய்கிற வேலை எப்படி இருக்கிறது? மழை பெய்து கொண்டிருக்கிறதா அல்லது மழை பெய்யவில்லையா? விலைவாசி உயர்ந்திருக்கிறதா? இதை குறித்தெல்லாம் நான் பேசவில்லை. நான் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில குறைவுகள், தேவைகள், வறட்சி, நெருக்கம், பிரச்சனை, அலைச்சல், பிரயாசம், விதைத்ததிலே அறுக்க முடியாத அளவுக்கு கஷ்டம், நஷ்டம், காணாமல் போகிறது, தொலைந்து போகிறது, எல்லாமே இருக்கிறது. மற்றவர்களால் வஞ்சிக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களாகிய நீங்கள் என்னோடு மனம் பொருந்தும் போது, மனம் திரும்பிட்டோம், ஏற்கனவே திரும்பிதான் ஞானஸ்நானம் எடுத்தோம் இல்லையா? உலகம் வேண்டாம் வந்துட்டோம், அது வேற. இப்ப என்ன செய்யணுமா? தேவனோடு மனம் பொருந்தணும். மேட்ச் வித் காட். தேவனோடு நீங்கள் மனம் பொருந்தி தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் இந்த தேசத்தினுடைய நன்மையை புசிப்பீர்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த ஊர்ல வேணா நீங்க இருங்க, எந்த கிராமத்துல வேணா இருங்க, எந்த பஞ்சாயத்துல வேணா இருங்க, நம்முடைய தேவன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே இருக்கிறவராய் இருக்கிறார். ஊரு முக்கியம் கிடையாது, ஆளுதான் முக்கியம். அந்த ஆளு யாரு? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருந்தால் உங்களையும் உங்களோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்க எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வருமானம் இல்லை, என்னுடைய வியாபாரம் சரியா இல்லை, நான் ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது தான். ஆனால் காலம் முழுவதும் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது, அழ ஒரு காலம் இருக்கிறது, எல்லாவற்றையும் சிதறடிக்க ஒரு காலம் இருக்கிறது, தாழ்விலே நடக்க ஒரு காலம் இருக்கிறது, மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடக்க ஒரு காலம் இருக்கிறது, வியாதியிலே இருக்க ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் வரும்போது தேவன் அவர் நினைத்த அளவுக்கு நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்காத பொழுது, தாழ்வு காலத்தில் தேவனை தாழ்த்தும் போது, தேவனை குறைவுபடுத்தும் போது, தேவனை பலவீனப்படுத்தும் போது, தாழ்வு காலத்தில் என்ன செய்யணுமா? சிந்தனை நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த வேதனை? ஆண்டவரே, அவனால நாம என்ன சொல்லுவோம் பொதுவா? இவரால இப்படி ஆயிடுச்சு, அவரால் இப்படி ஆயிடுச்சு, நான் ஒரு தவறான முடிவு எடுத்து இப்படி ஆயிடுச்சு, அவங்க சொல்லி கேட்டு இப்படி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, நான் சொல்றேன், நீங்கள் தேவனோடு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த தேசத்தின் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேசத்தில் இருக்கிற சொந்த ஊருக்காரனே அறுவடையிலே அறுக்க முடியாத போது
வெளியூரில் இருந்து வந்த பரதேசியாகிய ஈசாக்கு 100 மடங்கு என்ன பண்ணானா அறுத்தான். காரணம், அவன் தகப்பனாருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். காரணம், தேவன் அவனை எங்கே வைத்தாரோ அந்த இடத்திலே அவன் குடியிருந்தான். தேவன் அவன் எங்கே இருக்க சொன்னாரோ அங்கே அவன் இருந்தான். அந்த இடத்தை விட்டு விலகாமல் இருந்தான். தேவன் அவனை 100 மடங்கு அறுக்கும்படி செய்தார். அந்த தேசத்து ராஜாவே வந்து சொல்றாரு, எங்களை பார்க்கிலும் நீ மகா பெரியவனானால் எங்கள் தேசத்தை விட்டு நீ என்ன செய்ய, புறப்படு. அவன் துறவுகளை ஈசாக்கு தோண்டின போது அங்கே எல்லாரும் தோண்டுகிறார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனால் ஈசாக்கு துறவுகளை தோண்டின போது எல்லா துறவுகளிலும் கர்த்தர் தண்ணீரை கட்டளையிட்டார். அந்த ஈசாக்கின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மனம் பொருந்து ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது, when you listen to God, when you obey God, ஆண்டவர் உனக்கு என்ன பண்றார், தேசத்தில் நன்மையை கொடுக்கிறார். God will give you his goodness. நன்மை என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பேசவில்லை, உலகத்தின் ஆசீர்வாதங்களையே பேசிக் கொண்டிருக்கிறேன். The goodness of God, you will eat the fruits of God. தேவனுடைய கனிகளை நீங்கள் புசிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லும் பொழுது 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம வாழுகிற தேசம் என்ன தேசம்? ஜீவனுள்ளோர் தேசம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேசம்? எல்லாரும் வாழ்றாங்க, நாமளும் வாழ்றோம். ஆனா நாம விசேஷமாய் தேவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், பெயர் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, என்னுடைய பாதைகள் ஏறுமுகமாய் இருக்க போகிறது. நான் மலையில ஏறுற மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே ஏறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் உச்சியில இருப்பேன். தேவனை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அப்ப நான் என்ன செய்யணுமா, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்துல ஆண்டவர் என்னை, கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று நான் என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். என்ன செய்யணும், எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இந்த தேசத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வெளியூர்காரன் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம ஊருக்கு வந்து செட்டில் ஆகுறவங்கள நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு சகோதரனே, சகோதரியே, உன் நம்பிக்கை இந்த ஊர்ல வீண் போகவே போகாது. நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த தேசத்திலே கர்த்தர் உனக்கு நன்மையை வைத்திருக்கிறார் என்று என்ன பண்ணுங்க, விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போவீர்கள். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் தாங்க எப்படி இருக்கிறேன். என்னைக்கு நீங்க இப்படி சொல்றீங்களோ, கர்த்தருடைய ஜனங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனை சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களோடு பைபிள் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்குள்ள தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னைக்கு நீ அவிசுவாச அறிக்கை செய்கிறாயோ, அன்னைக்கு தேவனுடைய நன்மையை நீ காண முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில காண முடியும். ஜெபிக்கும் போது விசுவாசிக்கிறோம், பிரசங்கம் கேட்கும் போது விசுவாசிக்கிறோம். ஆனா வீட்டுல போய் மற்றவர்களோடு பேசும்போது நாம் அவிசுவாசமான வார்த்தைகளையே அதிகமாய் பேசுகிறோம். ஆகவேதான் இந்த தேசத்திலே அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் கெட்டு போயிருக்கிறார்கள். அப்படின்னா ஒண்ணு இல்லாம இருக்கிறாங்க. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் என்ன செய்யாதா, ஒழிந்து போகாது. கமா, புல் ஸ்டாப், எதுவே ஒழிந்து போகாது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. பார்வோன் சொல்றாரு யோசேப்பை பார்த்து, தேசமெல்லாம் உனக்கு முன்னால் இருக்குப்பா, நீதான் பொறுப்பு. உன்னுடைய தகப்பனாரையும் உன்னுடைய சகோதரனையும் அவருடைய குடும்பங்களையும் கொண்டு வந்து தேசத்துல எங்க நல்லா இருக்குது அங்க என்ன செய்ய, குடியேற்று. தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். சொன்னது யாரு? ஒரு ராஜா.
அன்னைக்கு இருந்த சூப்பர் பவர் எகிப்தினுடைய ராஜா சொல்றா, தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு தருவேன், தேசத்தின் கொழுமையை நான் உங்களுக்கு தருவேன், உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். அப்படின்னா எல்லாத்தையும் அங்கிருந்து தூக்கிட்டு வராதீங்க, தேவையில்லாதெல்லாம் விட்டுருங்க. இந்த தேசத்துல இல்லாததா எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன். வெறுமையாய் கோலாய் வெறும் கையாய் கடந்து போன யாக்கோபை கர்த்தர் பரிவாரங்களாய் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நம்ம அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது உண்மை. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? அதே போல இதை விட பல மடங்கு என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை என்ற தேவனுடைய வார்த்தையின்படி இன்று கண்ட நெருக்கங்களும் சிறையிருப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் நன்மையை புசிக்கத்தக்கதாய் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை எச்சரிக்கிறார். மகனே, என்னோடு மனம் பொருந்து எனக்கு செவி கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு செவி கொடுக்கும்படி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஒரு தேசத்தினுடைய ராஜா சொல்றாரு, தேசத்தின் நன்மையை தருவேன். இன்னைக்கு தேர்தலுக்கு எல்லா வரவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன செய்ய, இந்த சின்னத்தில் வாக்களியுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். ஆனா இதுக்கப்புறம் போனாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் நம்முடைய தேசத்தின் நிலவரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நீ செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை நீ புசிப்பாய், என்னோட மனம் பொருந்தினால் இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பார். அவர் 5 வருடம் ஆண்டு விட்டு அவர் போகிறவர் அல்ல, அவர் ஆட்சி கவிழ்க்கப்படுவதல்ல, அவர் என்றென்றைக்கும் நமக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஒரு தேசத்தின் ராஜா தன்னை கீழே வேலை செய்கிற யோசேப்புக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு வாக்கு பண்ணுவான், அது நிச்சயமாய் நடக்கும். அது நடந்தது என்றால் ராஜாதி ராஜாவாகிய தேவனை ஆராதிக்கிற நமக்கு இந்த தேசத்தின் நன்மையை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வலதுபுறம் பார்க்கவில்லை, இடதுபுறம் பார்க்கவில்லை. நான் இவர்கள் சொல்லுகிறதை கேட்கவில்லை, அவர்கள் சொல்லுகிறதும் கேட்கவில்லை. நான் தேவன் சொல்லுகிறதையே கேட்கிறேன். வளர்க்கக்கூடாது, ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்கக்கூடாது, இதுதான் கட்டளை. ஆனால் அதே ஆண் பிள்ளை அதே குடும்பத்திலே வளர்க்கப்படலாம் என்று ராஜாவினாலே சட்டம் இயற்றப்பட்டது. அந்த ஒரு ஆண் பிள்ளைக்காக அந்த குடும்பம் முழுவதுக்கும் அரசாங்க கஜானாவிலிருந்து மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கப்பட்டது. எந்த அரண்மனையிலே சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையிலிருந்து ஆசீர்வாதமும் கடந்து வந்தது. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பகவானிடத்திலிருந்து மதுரமும் புறப்பட்டு யாரெல்லாம் வழிப்பறி பண்றாங்களோ எல்லாரையும் கர்த்தர் தொட்டு இந்த தேசத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அதை யாராலும் எடுக்க முடியாது, அதை யாராலும் தொட முடியாது. நெகேமியா சொல்கிறார், பரலோகத்தில் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். அவன் ராஜாவை நம்பல, ராஜா பக்கத்துல இருந்தான், ராஜா நிறைய உதவிகளை செய்தான். ஆனால் அவன் ராஜாவை உயர்த்தல, ராஜாதி ராஜாவை உயர்த்தினான். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு பாஸ் இருக்கிறார், ஒரு முதலாளி இருக்கிறார், ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், ஆளுகிறவர் சொல்லி இருக்கிறார், இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், அவங்க செய்வாங்க, செய்யாம இருக்கலாம். ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது உண்மை ஒண்ணுதான், மனம் பொருந்தி கர்த்தருக்கு செவி கொடுங்கள், ஆண்டவருக்கு செவி கொடுங்கள், ஆண்டவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவர் மேல அன்பு கூறுங்கள். மறுபடியும் ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பி வாருங்கள். ஆண்டவர் இந்த தேசத்தின் நன்மையை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு என்ன வச்சிருக்குதோ அதை வேற யாரும் தொட முடியாது.
உங்களுக்குரியது உங்களுக்குரியதுதான். ஹல்லேலூயா. எப்படி தகப்பனார் ஒரு குடும்பத்திலே 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளுக்கு அவர் பட்சபாதம் இல்லாமல் செய்கிறாரோ, அதே போல பரலோகத்தின் தேவனானவர் சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, துன்மார்க்கனுக்கும் அநியாயம் செய்கிறவனுக்கும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழை பெய்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வது எவ்வளவு நிச்சயமாயிருக்கிறது. ஆமென். முதலாவது இந்த தேசத்தின்னா இந்திய தேசத்தின், தமிழ்நாட்டின், நம்முடைய மாவட்டத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வியாபாரம், வேலை, படிப்பு, உங்களுடைய குடியிருப்பு, நீங்கள் வாங்க இருக்கிற நிலம், நீங்கள் கட்டப்போகிற வீடு, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த தேசத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, இந்திய தேசமே பயப்படாதே, தமிழ்நாடு பயப்படாதே, சேலம் மாவட்டமே பயப்படாதே. உங்க ஊர் பேரை நீங்க சொல்லிக்கங்க. மகிழ்ந்து களிகூரு. உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ளதாய் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். இப்ப நாட்டு நடப்ப பேசாதீங்க. வேவு பார்க்க போனவர்கள் மோசேயினிடத்திலிருந்து வந்து என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 40 நாட்கள் வேவு பார்த்து, 40 பேர் போய் வேவு பார்த்து என்ன சொன்னார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொன்னாங்க? உண்மையை சொன்னார்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஆனா அதுதான் துர்ச்செய்தி. இன்னைக்கு நீங்க உண்மையதான் பேசுறீங்க, நாட்டில் நடக்கிறதான பேசுறீங்க. ஆனா வேதம் அதை உண்மை என்று சொல்லவில்லை, இதை துர்ச்செய்தி என்று சொல்லுகிறது. நான் உண்மையாக சொன்னேன் இல்லைங்க. நம்முடைய தேவாதி தேவன் அதை விட மேலான வார்த்தைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இருக்கிறத சொல்றது அது பெரிய விஷயமா? பார்க்கறத கேட்கறத இன்னொரு இடத்துல சொல்றது அது பெரிய டிஸ்கஷன் பண்றது பெரிய விஷயமா? இல்ல. இப்படிப்பட்ட நெருக்கத்திலே, சடுதியான ஆபத்து நேரங்களிலே கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். அதுதான் விசுவாச வார்த்தை. எத்தனையோ பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ பறந்து காக்கிற பட்சியை போல் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய சபையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சபையே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார், பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். விசுவாசி, நம்பு, இந்த வார்த்தையை எடுத்துக்கொள், தேவனோடு ஒப்புரவாகு. தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. பாருங்க, நீ கைவிடப்பட்ட தேசம் என்று சொல்லாதே, நீ பாழான தேசம் என்றும் சொல்லாதே. பாருங்க, என்ன சொல்லணுமா? எப்சிபா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் தேசத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தேசம் வாழ்க்கைப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும், உங்க ஊர் வாழ்க்கைப்படும், உங்க கிராமம் வாழ்க்கைப்படும், உன் தெரு வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். அவர் அதான் சொல்றார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. எல்லா இடங்களிலும் காரிருள் வந்தது. நம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் இருந்த ஊர்ல வெளிச்சம் பிரகாசித்தது. எல்லா ஊர்லயும் கொள்ளைகள் வந்து எல்லாம் மறைத்து போனது. ஆனால் கோசேன் நாட்டிலே கர்த்தருடைய ஜனங்கள் இருந்தபடினாலே அங்கே எல்லா மிருகங்களும் பாதுகாக்கப்பட்டது, எல்லா தலைச்சன்களும் சங்கரிக்கப்பட்டது. ஆனா யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பொறுமையா இருந்து
தைரியமாயிருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருக்காக நாம் பாடினபடி ஆத்துமாதாயம் செய்து உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்து கொண்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்திலே செய்வார். நீங்கள் பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களப்பூரு, சந்தோஷமாயிரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய அதுதான் பலன், அதுதான் ஆரோக்கியம், அதுதான் சுகம். கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை உங்கள் வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வரும். நாளைய தினத்தை குறித்த பயம் உங்கள் சரீரத்தை, இருதயத்தை ஒடுங்கி போக பண்ணும். ஆனால் நாளைய தினமும் கர்த்தரை நடத்துவார் என்ற தைரியம் உங்களுக்கு சரீரத்திலே பலத்தையும் சுகத்தையும் இருதயத்திலே சமாதானத்தையும் கட்டளையிடும். தேசமே பயப்படாதே, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல. சகோதரர்கள் அவர்களே சொல்லுங்க, சகோதரிகள் சொல்லுங்க, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. உன் தேசம் வாழ்க்கையோடு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. எப்சிபான்றதுக்கும் பியூலான்றதுக்கும் இதுதான் அர்த்தம். கர்த்தர் உன் பேரில் பிரியமாயிருக்கிறார். God loves you. கர்த்தர் உன் பேரில் பிரியமாய், you are God's beloved. தேவனுக்கு பிரியமானவளாய் நீ காணப்படுகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேசத்துக்கு வருங்காலத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யாரும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹிட்லரை பார்த்திருக்கிறார். அவனை போல ஒரு கொடுமையானவன் யாருமே கிடையாது. சரித்திரத்திலே நாம் படித்திருக்கிறோம். சதாம் ஹுசேன் எல்லாரும் நல்லாவே தெரியும். அவரெல்லாம் எப்போதுமே இருக்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது போல பல ஆதி சபை, இந்த மாதிரி சபைகள் நடக்கும்போது நிறைய மன்னர்கள் எல்லாரும் எழும்பி அவர்கள் ஊழியர்களை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சில அப்போஸ்தலர்களை கொலை செய்தார்கள், சபையை துன்பப்படுத்தினார்கள், சபையை நடத்தக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கும் சபை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அவர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு மண்மேடுகளாய் மாறி போயிருக்கிறது. ஆனால் சபையோ கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ளாது. என்னில் அன்பு கூறுகிறவராலே, நான் சொல்றது சொல்லுங்க, என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாயிருக்கிறேன். இந்த வசனத்தை எப்போதுமே அறிக்கை செய்யுங்க. நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதையெல்லாம் நான் சொல்றதுனால எதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம், ஆனா ஓட்டும் போட மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளை, உண்மையான விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாக்களிப்பது உங்களுடைய கடமை. இல்லையா, நான் வாக்களிக்க மாட்டேன்னா நீங்க ரேஷன் கடையில் எதுவும் வாங்கக்கூடாது. வாக்களிக்க மாட்டேன்னு சொன்னா பஸ்ல, டவுன் பஸ்ல நீங்க பிரயாணம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற எந்த சலுகையும் நீங்கள் வாங்கக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய விரல் என்று யார் சொன்னதா? எகிப்திய மந்திரவாதிகள் சொன்னார்கள். இஸ்ரவேலருடைய தலையெழுத்தை மாற்றியது தேவனுடைய விரல். இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய தலையெழுத்து எங்க இருக்குது? நம்ம விரல்ல இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே உங்க விரலை சரியா பயன்படுத்துங்க. காசு வாங்கி ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். உண்மையாவே நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா பணம் வாங்காதபடி உங்களுடைய மதிப்புமிக்க ஓட்டை நீங்கள் நம்முடைய வரப்போகிற ராஜாக்களுக்கு செலுத்துங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாலே என்று ஒரு அதிகாரமும் இல்லை. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். நீ சட்டத்துக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சாவே தேசத்துக்கு நீ நன்மை செய்யறன்னு அர்த்தம். தேசத்துக்கு நீ நன்மை செய்யற. மின்சாரத்தை சிக்கனமாய் பயன்படுத்துவது,
தண்ணீரை சிக்கனமாய் பயன்படுத்துவது, ஒரு சட்டத்திற்கு கீழ்ப்படிவது, இது எல்லாமே நாம் நாட்டுக்கு செய்கிற ஒரு சேவை. புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்களே ஓட்டளிப்பது, வாக்களிப்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்க போகுது. ஆனா ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி கொடுத்த, ஆண்டவர் சொல்றாரு நீ வேலைக்கு போ, நீ சாப்பிடு, சம்பாதிச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்தில் ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஜெபிச்சுட்டு வேலைக்கு போகாம இருக்கலாமா? இல்ல, வேலைக்கும் போகணும். ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதே போல ஓட்டு வாக்களிக்கணும். அதே நேரத்தில் வரப்போகிற ஆட்சிக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, அது நம்முடைய மூச்சு. ஜெபம் இல்லாத ஒரு சபை அது கூரையில்லாத ஒரு சபை. ஆகவே ஜெபிக்கிற ஒரு சபையாய் நாம் இருக்க வேண்டும். இத்தனை நாள் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, நிறைய இடங்கள்ல ஜெபம் நடக்குது, டிவி எல்லாம் ஜெபம் நடக்குது, ஊர்ல எல்லாம் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் தனிப்பட்ட உடைய குடும்பத்திலே வரப்போகிற 19ஆம் தேதிக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள். அருமையானவர்களே, நாம் யாரையும் ஆதரிக்கவில்லை, யாருக்கும் விரோதமாய் இருக்கவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை நாம் ஒடுக்கப்பட்டாலும் நாம் பெருக போகிறோம். உபத்திரவம் எங்கே உண்டு அங்கதான் எழுப்புதல் உண்டு. பிரச்சனை எங்க இருக்குதோ அங்கதான் ஒரு தீர்வை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகவே எதற்கும் நாம் பயப்பட போவது கிடையாது, அல்லது சோர்வடைந்து போக கிடையாது, அல்லது கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா என்னை நடத்த போகிறவர் தேவனாகிய கர்த்தர், எனக்கு படி இழக்க போகிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று அவர் திட்டமாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை மாத்திரம் படியுங்கள். 12ஆம் வசனம். நீதிமான்கள் களி கூறும் போது என்ன உண்டாகுமா? எல்லாரும் சொல்லுங்க. மகா. ஆமா, நீதிமான்கள் வருகிறதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீதிமான்கள் எழும்பும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போது ஜனங்கள், மனுஷர் மறைந்து கொள்வார்கள். துன்மார்க்கன் ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? மறைச்சுக்குவாங்க. ஆனா நீதிமான்கள் வரும்போது எல்லாரும் கொண்டாடுவாங்க. நீங்களே முடிவெடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நீங்க செய்ய போறீங்க? ஆண்டவரே, எப்படி நடந்தாலும் சரி நாங்கள் தைரியமாய் இருக்க போகிறோம். எங்களை நடத்த போகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப தேசத்திலே கர்த்தர் நன்மையை தருவார், வைத்திருக்கிறார். இந்த தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்ய போகிறார். நிறைவாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யணுமா? தங்களை தாழ்த்தி. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒன்றை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் சூழ்நிலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நாட்கள் நாம் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தணும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் நல்லா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதுக்குதான் சொன்ன, மனம் திரும்பி செவி கொடுங்கள், மனம் பொருந்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணாத எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். 4 காரியம். தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய முகத்தை தேடணும், பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பாவத்தை உங்களுக்கு மன்னித்து உங்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேமம்னா சுகம். I will heal the land. நான் உங்கள் தேசத்தை சுகமாக்குவேன். இன்னைக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுகமே இல்லை. மேல இருக்கிற பதவியிலிருந்து கீழே இருக்கிற அட்டெண்டர் வரைக்கும் சுகமே கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரே
இதுல போய் நம்ம முடித்து விட்டு வர முடியாது. எந்த அரசாங்க அலுவலகத்திற்கு போனாலும் அவர்கள் நம்மை கண்டாலும் அவர்கள் நம்மை காண முடியாமல் கண்ணிருந்தும் காணாதவர்களாக இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் அவருடைய கண்களுக்கு தெரியல. காலிருந்தும் வந்து நம்ம இதை இடத்த பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா காது இருந்தும் கேட்க மாட்டேன்றாங்க. கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த ஒரு கையை நீட்டி ஒரு கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. ஏன் இருக்கிறார்கள்? அவர்கள் வணங்குகிறவைகளும் அப்படியே இருக்கிறது. அதுதான் அப்படி இருப்பான், அப்படிதான் இருப்பான். அதனாலதான் ரோமர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துர்க்கிரியர்களுக்கென்றே அவன் அதிகாரியாயிருக்கிறான். அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறானே. யாரு? அங்க உட்கார்ந்து இருக்கிறவன். சில நேரங்கள்ல நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், சில நேரங்களில் நாம தவறு செய்யும் போது இந்த தேசத்தினுடைய கனிகளை நாம் புசிக்க முடிகிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது கர்த்தர் அவங்களை தண்டிக்கல. என்ன செஞ்சாரு? அவர்களை புறஜாதிகள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதேதான் இப்போ நடக்குது. நாம் தேவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்திலே, தாழ்த்தல, ஜெபம் பண்ணல, தேவனுடைய முகத்தை தேடல, பாவ அறிக்கை செய்யல, அப்படின்னும் போது என்ன செய்யறார் ஆண்டவர்? நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை ரட்சிக்கப்படாத ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. நாம கேள்வி கேட்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு தரல? ஆண்டவர் தான் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் இந்த இந்திய தேசத்தின் 28 மாநிலங்களையும், தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களையும், நம்முடைய பட்டணத்தின் 14 தாலுக்காக்களையும் அவர் இவைகள் எல்லாவற்றையும் சுகமாக்குவார். நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சபை ஒன்றை விசுவாசித்தால் கர்த்தர் அதை செய்வார். எந்த ஊர்ல சபைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அந்த சபைகள் நிமித்தம் கர்த்தர் அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு எஸ்தர், அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மொர்தெகாய், அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தானியேல், அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நெகேமியா, இவர்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர்களை போல இருக்கிற அந்த தேசத்து ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதுக்குதான் நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே நம்மள மாதிரியே அவங்களை வைக்காம முடிந்த வரைக்கும் அவர்களை படிக்க வைத்து இந்த கிராம முனிசிபு பதவிகள், அதிகாரம், தாசில்தாரு, கலெக்டரு, இந்த சமூக பணிகள், நிறைய காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வக்கீல், அட்வொகேட்லாம் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கிடையவே கிடையாது. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம். போலீஸ், காவல்துறை, இதுக்கெல்லாம் நம்ம யாரையுமே அனுப்புறது கிடையாது. அந்த நாட்கள்ல ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் அனுப்புவாங்க, டாக்டர் அனுப்புவாங்க, அல்லது பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா அனுப்புவாங்க. இதுதான் சமூக பணி என்று அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்த ஒரு காலம் உண்டு. ஆனால் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஒருவேளை நான் சொல்லுகிற இந்த விஷயம் உங்கள் உள்ளத்திலே ஒரு சிறிய விதையாய் விதைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வருகை தாமதமாய் இருக்குமானால், நீங்கள் இந்த உலகத்திலே இந்த சபையிலே இருப்பீர்களானால், உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் சமூக பணியிலே, அவர்கள் ஒரு வேலையிலே ஒரு அதிகாரியாய் வரும்படிக்கு நீங்கள் ஆவண செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி அலுவலகத்திலாம் யாராவது ஒரு விசுவாசி இருந்திருந்தா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு பாஸ்டர் போனா உடனே மரியாதை கொடுப்பாங்க, என்ன பாஸ்டர்னு கேட்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பார் என்றால் அவர் என்ன செய்வார்? ஒரு ஊழியக்காரர் வரும்போது அவரை கனம் பண்ணுவார், இல்லையா? இன்றைக்கு நிறைய அலுவலகத்தில் அது கிடையாது. ஆகவே அவர்கள் ஊழியக்காரர் வந்தாலும் தெரியாது, விசுவாசியும் தெரியாது, அவர்களை மதிப்பதே கிடையாது. அருமையானவர்களே, வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் ஒரு எஸ்தரை, ஒரு மொர்தெகாயை, நெகேமியாக்களை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்களை அதிகாரங்களிலே ஆண்டவர் எழுப்ப போகிறார். உயர் மட்டத்திலே அவர்கள் வரப்போகிறார்கள். தேசம் ஆசீர்வதிக்க போகிறது. இந்திய தேசம், கலங்கிக் கொண்டிருக்கிற இந்திய தேசம் ஒரு நாள் ஆர்ப்பரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாக இது தேவனால் முடியும்.
உங்க ஜெபத்தினால முடியும். சிங்காசனங்களை தள்ளி சிங்காசனங்களை ஏற்படுத்துகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிற தேவன். நமக்கு தான் கஷ்டம், ஆண்டவருக்கு எல்லாம் எளிதா இருக்கிறது.